Is arriving shortly on platform number 2. Agra and railway station are also to Agra and railway station for comprehension of passengers to shortly on platform number 2. पूरी भेज एक प्लेट डोसा, एक प्लेट. இது எங்கள் பிளாட்ஃபார்ம் உள்ளே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற ஹோட்டலுங்க. ஒரு பட்டர் மசாலா தோசை 130 ரூபா காலை டிஃபனு, அதான் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. வந்து லேண்ட் ஆகிட்டோம். எங்கே இருக்கோம்னா உத்தரப்பிரதேசில் இருக்குல்ல, ஆக்ராவில் இருக்காங்க. இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க எதுக்கு வந்திருக்கோங்க. இங்கேருந்து பக்கத்தில் தாக்க ஒரு 1/4 மணி நேரம் தான். ஒரு ஷேர் ஆட்டோ இல்லை எலக்ட்ரிக் ஆட்டோ ஏதோ ஒன்று பிடிச்சா போயிடலாம். நான் போய் ஆட்டோ தேடுறேன். நம்ம இந்தியாவில் உத்தரப்பிரதேச ஆக்ராவில் உருதுல எழுதியிருக்காங்க. இங்கே முஸ்லீம் தான் மெஜாரிட்டி, அதனால் அவங்களுக்காக எழுதியிருக்காங்க. ஆக்ரா சாவட்டியா ஓகே சரி. ஏடிஎம்ல கொஞ்சம் பணம் எடுத்துட்டு போய் ஆட்டோ பிடிக்கிறேன். ஒரு இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் வர இந்தியாவுடைய டாப் அட்ராக்ஷன் பிளேஸ், நம்பர் 1 டூரிஸ்ட் பிளேஸு. ஃப்ரண்ட்டில் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் வெளியில் வந்தது அந்த ஆட்டோ ஸ்டாண்டில். இங்கே தான் ஆட்டோ பிடிச்சி தாஜ்மஹாலில் போய் ஆகணும். தாஜ்மஹால் போகணுன்னா இதுதான் ரோட்டு, ஷார்ட் ரோட்டு. மெயின் ரோட்டும் இது தான். இந்த ஃப்ரண்ட்டில் எவ்வளோ மோசமாக வச்சுருக்கு. இந்த அளவுக்கு மோசமாக மெயின்டைன் பண்ணுது. ரொம்ப முக்கியமான இடத்து எவ்வளோ மோசமாக மெயின்டைன் பண்ணுது. இங்கே ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஆட்டோ தான். ராம் சீதா பேனர் வச்சுருக்காங்க. பீடா வாயினுங்க தொல்லை தாங்கவே முடியல சுத்தமா. பார்க்க போட்டு நடந்து போயிட்டு இருக்கும், பக்கத்துல கால் பக்கத்துலயே துப்பிட்டு அவன் மட்டும் அசால்ட்டா போயிட்டே இருக்கானுங்க. வீடியோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் துப்புறான். ஃபுல்லா இந்த பாக்கு ஸ்மெல் தானே சாமி. ஒருத்தன் வாயில ஒருத்தன் பல்லு கூட வெள்ளையா இல்லைங்க.
ये ताजमहल जाना तो भी ताजमहल ताजमहल कितने रुपये? 20 रुपये। आपको लेके जाएगा ओनली 1 मेंबर ओनली 50 ताजमहल नहीं नहीं, दिस रूट और 10 सूट। ताजमहल यार रूम वगैरह चाहिए தப்பா தெரியாதுங்க, இப்படிலாம் இடம் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் எடுக்கிறேன். கொஞ்சம் கூட அந்த நீட்னஸ், இந்த கிளீனாக மெயின்டைன் பண்ணுறது, அந்த ஃபாரின் டூரிஸ்ட் வராங்க எவ்வளோ பேர், ஒரு நாளைக்கு 1000 கணக்கில் வந்துட்டு இருக்காங்க. அந்த ரோட் சைடு கிளீனாக மெயின்டைன் பண்ணுறது சுத்தமாக கிடையாதுங்க. நானும் இங்கே அங்கேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டேன். ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே இவ்வளோ மோசமாக இருக்குது, சரியாக மெயின்டைன் பண்ணல. ஆக்ரா பசுமாடு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 6 கிலோமீட்டர் இருக்கா தாஜ்மஹால். இந்த எலக்ட்ரிக் ஆட்டோவில் போயிட்டுருக்கேன். 20 ரூபா ஷேர் ஆட்டோவில் 6-7 பேர் இருக்காங்க. இந்த இடம் கொஞ்சம் பரவாயில்ல. ஸ்டேஷன் பக்கத்தில் ஏதோ ரொம்ப மோசமாக இருந்தது. ஜான்சி ராணி எடுக்கிறது செவத்தில் ஃபுல்லாக பெயிண்டிங் தானே. ராமசீதா அந்த ஓவியத்தை ஃபுல்லாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு. மணி மதியம் 12, கூலிங்காக இருக்குங்க. அதை போய் பாருங்க, எலக்ட்ரிக் பஸ் நிறையா இருக்குங்க. ரோட் சைட் பெயிண்டிங் ஃபுல்லாக பாருங்க. ஒரு வித்தியாசமான டிசைனாக இருக்குல்ல. உள்ள ஸ்கூலுங்க, ஆச்சா ஸ்கூல். ஃபுல்லாகவே இந்த பெயிண்டிங்கில் தான் இருக்கு. இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் மனதில் வார்த்திருக்காங்க. சாமந்தி பூ கார்டன். நேதாஜி அவர் சிலை. ताजमहल की सवारी उतार दूं नहीं. மெட்ரோ ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குங்க இங்கே தாஜ்மஹால் நேராக வரத்துக்கு. அதனால ஆட்டோ உள்ள அலோடு இல்லை பக்கத்தில். கிட்ட வரைக்கும் வந்தாங்க, அதுக்கப்புறம் நடந்து தான் போகணும். ஆட்டோவுக்கு 150, 100, 150 சொல்லி அதுக்கப்புறம் 130, 120, 100 அது வரைக்கும் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. அவனே கடைசியில் 70, 80, 60 வரைக்கும் வந்துட்டாங்க. இருந்தாலும் அப்போ நான் அதில் போகல. அது சவாரியிலே ஒரு 4 பேர் இருந்தாங்க அதுக்கு. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி எலக்ட்ரிக் ஆட்டோவில் ஷேர் ஆட்டோ பிடிச்சி 20 ரூபா, 20 ரூபாய்னு 20 வந்துட்டேன் கிட்ட. ஒரு 5 நிமிஷத்தில் உள்ள போயிடலாம். ரோட்டு கடையில் இதான் அந்த வடப்பாவை போட்டுருக்கேன். வடப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னே தெரியல, வாங்கிக்கிறேன்னு கேட்குறாரு. ஸ்கூல் இருக்குங்க போகிற வழியில பக்கத்தில். தாஜ் 3 ஸ்டார் ஹோட்டலாம், தங்கத்தில் தங்கிக்கலாம். இது ஒரு ஸ்கூலுங்க, சத்யா பால் வித்யா மந்திர் ஸ்கூல். எவ்வளோ சின்னதாக இருக்கும். இவ்வளோ தான் ஸ்கூலு. மேலே ஒரு ஃப்ளோர் இருக்கு. இந்த சிவப்பு கல்லுங்க.
இதெல்லாம் இங்கே தான் இருக்குது போல். இன்னும் ஒரு நேரோ ஸ்ட்ரீட்டாக இருக்குது. உள்ளே போயிட்டு 2 கேட் இருக்குது. வெஸ்டர்ன் கேட்டு, மெயின் கேட் ஒன்று இருக்குது. அந்த வெஸ்டர்ன் கேட் வழியாக போயிட்டுருக்கேன். இந்த தரையெல்லாம் ஃபுல்லாக அந்த கல் தாங்க பயிச்சிருக்காங்க. மண் தரைக்கு வேலையே இல்லை. उत्तर प्रदेश फेमस फॉर पानी पूरी. यार आओ आगे आओ. இந்த என்ட்ரன்ஸ்ல அந்த கேட்டு இதுதாங்க இருக்கு. இந்த வழியாக அப்படியே உள்ளே போயிட்டு அங்கே டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போக வேண்டியதுதான். பேக்கை லாக்கரில் வச்சுட்டு ஆன்லைனில் டிக்கெட் வாங்கிட்டேங்க. இந்தியன்ஸுக்கு 50 ரூபா, ஃபாரின்ஸுக்கு வந்து 1100 ரூபா பர் டிக்கெட்டு அடல்ட்டுக்கு. எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்களேன் உள்ள என்ட்ரிக்கு. நீங்கள் ஆன்லைனில் வாங்கியிருந்தாலும் சரி வாங்கினாலும் சரி இந்த கூட்டத்தில் உள்ளே போய் தான் ஆகணும். இது ஆன்லைன் டிக்கெட்டு. அப்படியே இப்போ செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு உள்ளே போக வேண்டியதுதான். ஃப்ரண்ட்டில் சர்வீஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ கூட்டத்தை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இங்கே ஆளுங்களும் இல்லை. ஒரு ஆள் ரெண்டு பேரை வச்சுட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் க்யூவில் வேஸ்ட் பண்ணி விட்டாங்க. இல்லைன்னா எப்போ உள்ளே வந்திருக்கலாம். என்னோடய செல்ஃபி ஸ்டிக்கு மைக்கு எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டாங்க. அங்கே லாக்கர் ரூமில் கேட்டால் அது அலௌடு, நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே வந்தால் செல்ஃபி ஸ்டிக்கை வாங்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மைக்கு இது அலௌடான்னு கேட்டால் இதையும் அலௌடு இல்லைன்னு சொல்லி வாங்கி வச்சுட்டாங்க. இப்போ மைக் இல்லாமலே அந்த இதில் நார்மல் கேமராவிலே ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். அவங்க லாக்கர் ரூமில் அவன் சொல்லியிருந்தான் அங்கேயே வச்சுட்டு வந்துருக்கலாம். பேக்கில் மைக்கு செல்ஃபி ஸ்டிக்கு எதுவுமே இல்லாமல் எப்படி வீடியோ எடுக்கிறது உள்ள? நான் பேசுறது கேட்குதா இல்லையானே தெரில ஃபஸ்ட்டு. சரி ஓகே, வந்துட்டோம் உள்ள. கேட்டை பார்க்குறீங்களா? நம்ம வந்ததெல்லாம் அந்த என்ட்ரன்ஸுக்கு வெளியில் இருக்கிற கேட் தான். இதுதான் தாஜ்மஹால் உள்ள என்ட்ரி ஆகிற கேட்டு. உள்ள என்ட்ரி ஆகிற என்ட்ரன்ஸ். அதே போல் இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே அந்த நம்ம இப்போ வந்தது வெஸ்ட் கேட்டு, இந்த பக்கம் சவுத் கேட் ஒன்று இருக்குது போட்டு. அப்படியே இந்த இடத்த சுற்றி பாருங்கள். நல்ல கூட்டம்லாம் அதிகமாக தான் இருக்குது.